அப்பா, ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்களா? இது வருத்தம்லாம் இல்லம்மா. நீ ஆசைப்பட்டு கேட்டியேன்னு வாங்கிட்டு வந்த. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு எப்பவும் இப்படிதான்ப்பா நடக்கும். உங்க அம்மா ஒருத்தி இருக்காளு, அவளை எதிர்த்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு தடங்களை வச்சிருவா. நீங்க கேட்டீங்களே எந்த புடவைன்னு ஆசைன்னு சொன்னேன். ஆனா அதுக்குன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லப்பா. நானும் கொஞ்சம் வருத்தப்பட்டேன்ப்பா. எனக்காக சுனிதா சின்னம்மா கிட்ட எல்லாம் போய் நீங்க ஏன் கையேந்து நிக்கணும்? அவங்க தோட வேற வச்சிருக்கீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்தது. 2 நாள்ல அந்த புடவைக்கு பணத்தை கொடுக்கலன்னா அந்த புடவை கிடைக்காதுன்னாங்க. ஆரம்பத்துல இருந்தே உங்க 2 பேரையும் கண்டா யாருக்கும் ஆகாது. இப்போ இப்படி எல்லாம் பண்ணா சித்தப்பா சும்மா இருப்பாரு? சண்டை போடுறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்காரு. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் பழி போடட்டும். அந்த புடவையை உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ள நான் நினைச்சிட்டேன். அப்பா, நீங்க பண்றதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த கேன்சர் வியாதி வந்தவங்க உடனே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க ஆசைகளை நிறைவேற்றுவாங்களாம். நீங்களும் நான் அப்படிதான் பாத்துக்கிறீங்க. ஐயோ, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? 2 போட்டேன்னு வெய்யு. நீ 100 வயசு வரைக்கும் நல்லா வாழணும். நீ அந்த அம்மனை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, உன்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நான் அப்படி பண்ணேன். இனிமே நானும் உன் பக்கம்தான். எனக்கும் அந்த அம்மன் எதிரி தான். நாம செய்யணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் தடை போடுறாள்ல. அது இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இவ்வளவு நாள் நான் தனியா ஆளா இருந்தேன். நீங்க என் பக்கம் வந்ததால எனக்கு 100 யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏய் சுயநலக்காரி, காதுல விழுந்துச்சா? இனி என்னோட ஆட்டம் ஆரம்பிக்கும். உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது. வாங்கப்பா, உள்ள போலாம். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நீ முன்னாடி போமா, நான் வரேன். சீக்கிரமா வந்துடணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு தாயே. என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் உன்னை திட்டிட்டேன் தாயே. எனக்கு இப்போ என் பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம். அவளுக்கு அல்ப ஆயுசு. அவ எங்க கூட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் எங்க கிட்ட இருந்து மொத்தமா அவளை நீ கூட்டிக்கிட்டு போயிடுவ. அவ இருக்கிற வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? ஒரு அப்பனா அந்த கடமையை தாம்மா நான் செய்யறேன். இதுல நான் செய்யறது ஏதாவது தப்பா இருந்தா தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சு அருள் புரியணும்மா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.